அனுமதி கொடுத்திருந்தாலும் பருவ வயது எட்டாத பாலவர்களை சிறு பிள்ளைகளை கண்டிப்பாக அடக்குங்கள் என்று சைவ சமயம் சொல்கிறது, பௌத்த மதம் சொல்கிறது. ஏன் இந்த கொடிய வேலையை செய்கிறீர்கள்? அடக்க விடுங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. வைத்திய துறைகளை கலைக்கி விடுங்கள். நீதியான நேர்மையான இறைவனுக்கு பயந்த வைத்தியர்களை கருத்து சொல்ல விடுங்கள். அடக்குமுறை வைத்திய அதிகாரி சொல்லிவிட்டால் அவருக்கு எதிராக யாரும் கலைக்க முடியாது, அவருக்கு முன்னால யாரும் கலைக்க முடியாது. தாராளமாக வைத்தியர்கள் ஒரு நாள் வெளியே வீதிக்கு வருவார்கள். கொரோனா நோயினால் இறந்தவர்களை அடக்கலாம் என்று வைத்தியர்கள் வீதிக்கு இறங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மதம் கடந்து, மொழி கடந்து, நிறம் கடந்து, பிரதேசம் கடந்து மக்கள் வெளியே வருவார்கள். இதுக்கு சமுதாய சாயம் பூசாதீர்கள், வெறித்தன சாயம் பூசாதீர்கள், தீவிரவாத சாயம் பூசாதீர்கள். மக்களை மரணித்தவர்களை கூட அடக்க விடாத நாடு என்றால் நீங்கள் என்ன செய்யவில்லை? முள்ளி வாய்க்காலில் பேசிய உரிமை கண்டவர்களுக்கு நீங்கள் மெரிப்பாவினை கொண்டு அழைத்தீர்களே, இது நியாயமா? தமிழ் சிங்கள சமூக முஸ்லிம் சிங்கள மக்களில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசினால் அவர்கள் எதிர்கட்சிகள். தமிழன் கலைத்தால் தீவிரவாதி, கோணவன் கலைத்தால் தீவிரவாதி. இந்த அழகான நாட்டை ஏன் அசிங்கப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி ஏன் எங்களை இப்படி அநியாயம் செய்கிறீர்கள்? தயவு செய்து சொல்லுகிறோம், எரிக்காதே. 20 நாள் குழந்தை எரிக்கப்பட்ட போது தாய்க்கு எப்படி இருக்கும், தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஆட்சி வரி, அதிகார வரி, அரசியல் துஷ்பிரயோகம் உங்களை எவ்வளவு இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறது? எவ்வளவு நாள் பொறுக்கிறோம்? 3ஆம் மாதத்தில் இருந்து பொறுக்கிறோம். மௌலவி உன்னை பிடிச்சி அடைப்பான், உன்னை கொண்டே உள்ளுக்குள்ள போடுவான். இந்த சடலங்கள், இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் சிறையில் வாட தயாராக இருக்கிறேன். கொண்டு போய் போடு. 20 மாத குழந்தையுடைய தாய் தகப்பன் என்ன பாடுபடுவார்கள்? உங்களுக்கு கொலை செய்து பழக்கப்பட்டவர்கள், முள்ளை வாய்க்காலுக்குள்ளே வைத்து பச்சை குழந்தைகளை பொம்ஸ் போட்டு எரித்து பழக்கப்பட்ட உங்களுக்கு எங்களா ஈவிரக்கம் இருக்க போகுது? நீங்கள் எல்லாம் மனித ஜாதியா? யாரை கேட்டாலும் நீதி கேட்ட சாத்வதிகளை எதற்கோ கொண்டே உள்ளுக்குள்ள போட்டீர்கள். இன்று சாணக்கியன் கலைக்கிறானா? சாணக்கியனை உள்ளுக்குள்ள போடுவீர்கள். நல்ல நேர்மையான சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைக்கிறார்களா? அவர்களையும் உள்ளுக்குள்ள போடுவீர்கள். உங்களுடைய அட்டகாசம் இந்த சின்னஞ்சிறிய நாடு 200 லட்சம் 2 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டை அழகா நடத்த முடியாதா? உங்களிடத்திலே மருத்துவத்துக்கு உண்டான திட்டமிடல் இல்லை, உங்களுடைய மக்களுக்குரிய வேலை வாய்ப்புக்கு திட்டமிடல் இல்லை, உங்களுக்கு எந்த திட்டமிடலும் இல்லை. நீங்கள் ஆள வேண்டும். அதற்கு யாரை வேண்டுமென்றாலும் பணி கொடுப்பீர்கள். எத்தனை தலைமை சொல்கிறோம், இதற்கு ஒரு முடிவெடுக்க முடியாதா? எரித்தால் தானே உங்களுடைய பூத உடல்களை எரித்தால் தான் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பொடிகளை எரித்தால் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன் இன்று வீதிக்கு இறங்கியிருக்கிறோம்? இதோ மக்கள் நிற்கிறார்கள், பயப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். எங்களை பிடித்து உள்ளுக்குள்ளே போட்டு விடுவார் என்று யோசிக்கிறார்கள். எனவே இலங்கை பூராவும் மக்கள் வெளியே வருவார்கள், வைத்தியர்கள் வெளியே வருவார்கள், தாதிமார்கள் வெளியே வருவார்கள். யார் பாசிட்டிவ் என்று சொன்ன உடனே கண்ணுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு கூட போஸ்ட்மார்ட்டம் வைக்கிறீர்கள். ஆனால் இந்த இவர்களை கொண்டு போய் உடனடியாக எரித்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! யார் இறந்தாலும் எந்த கேள்விகளுக்கும் இல்லை. பாசிட்டிவா கொண்டு போவார்கள், சில மணி நேரத்துக்குள்ளே எரித்து விடுகிறீர்கள். நீங்கள் மகரையிலே கொல்லப்பட்ட 11 பேரை வைத்திருக்கிறீர்கள், பெரும்பான்மையினர் என்று காரணத்தினால் வைத்திருக்கிறீர்கள். பச்சை குழந்தை மட்டக்குடியை சேர்ந்த 20 நாள் பிள்ளையை கொண்டு போய் எரித்து சுகமடைந்திருக்கிறீர்களே, இந்த அநியாயத்துக்கு எல்லை இல்லையா? உங்களை இந்த படைத்த இறைவன் தான் கேட்கிறார். இந்த பள்ளிக்கு முன்னுக்கு என்று கேட்கிறேன், எங்களுடைய வவுனியா மக்கள் சார்பாக கேட்கிறேன், இலங்கை மக்கள் சார்பாக கேட்கிறேன். இதுவரைக்கும் எரிக்கப்பட்ட உறவுகளுக்காக வேண்டி நான் குரல் கொடுக்கிறேன். தயவு செய்து எரிக்காதீர்கள். எரித்து பார், இந்த வேதனை தெரியும். உன்னுடைய பேரப்பிள்ளை எரிந்திருந்தால், உன்னுடைய மகன் எரிந்திருந்தால், உன்னுடைய மகள் எரிந்திருந்தால் அந்த வேதனை தெரியும். நீ அப்படி செய்யாதே. போடு, உலகத்துக்கு போகட்டும். فيا أيها الإخوة المسلمين يحرق الناس في سريلانكا الآن يحرقون. لماذا يحرقون وأنتم جانب سريلانكا؟ ماذا تفعلون عندنا؟ ما الحكم عندنا؟ أليس عندكم الرحم؟
أليس عندكم رعون 20 أيام؟ هذا الولد سايق ولد 20 أيام 20 أيام فقط مات. لماذا ما دفن؟ لماذا ما دفن؟ لماذا يا أيها الأخوة ما دفن؟ حرقوا எரித்து விட்டார்கள். இந்த பச்சை குழந்தைகளே கருணை காக்காத இவர்கள் எல்லோரையும் வெறிப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது ஆரம்பமாக இருக்கட்டும். உணர்வு இருந்தால், உணர்ச்சி இருந்தால் 1000 வருஷம் வாழ வந்தவர்கள் அல்ல. அநியாயம் செய்யப்பட நானும் நீங்களும் மௌனமாக இருக்கும் காலமெல்லாம் என்னையும் வெறிப்பார்கள், உன்னையும் வெறிப்பார்கள். இவ்வளவு நியாயமான இந்த விஷயத்துக்கு அடங்கேறி இருக்கின்ற இந்த ராஜபக்ச குடும்பம், இந்த அரசாங்கம், இந்த மோசமானவர்கள் எதையும் செய்வார்கள், உயிரோடு இருப்பார்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் உதாரணம். இந்த நாட்டுடைய யுத்தத்தை வெற்றி முடித்த சரத் பொன்சேகா அவர்களோடு இருந்தால் தேச துரோகி அல்ல, நான் அவரோடு இருந்தால். அவர் நண்பர் கருணா யாருக்கு அநியாயம் செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்தார். தமிழுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திவிட்டு அவருடைய சொகுதிக்கு போனார். கருணா தமிழர்களை கொண்டான், முஸ்லிம்களை கொண்டான், சிங்களவர்களை கொண்டான். இந்த கருணா உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு தோழன். அதே நேரத்திலே இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடுகின்ற பிரபாகரனை தீவிரவாதி என்று குற்றமிட்டீர்கள். சொன்னால் பயம் என்று சொல்கிறீர்கள். அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா? அவனுக்கு ஒரு நீதியா? 2 பேர் சண்டை பிடிக்கும் போது இருவரும் சமன். யார் வீழ்ந்தானோ யார் வாழ்ந்தானோ நீதியை சரியா செய். எங்களுடைய மக்கள், நாங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். இனவாதம் பேசவில்லை. என்னுடைய ரத்தத்தை வெட்டினால் சிவப்பு ரத்தம் போடும். நான் விழுந்தால் அம்மா என்று அழுவேன். என் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் கொச்சப்படுத்தினீர்கள். நீதி கேட்க முடியாது. பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், தட்டி கழிக்கிறீர்கள். பாதையிலே கேட்கிறார்கள். இந்த அநியாயம். முஸ்லிம்களுக்கு சொல்கிறார்கள், வீதியில் இறங்கினால் உள்ளுக்குள்ளே போடுவோம். இப்போது கூட நான் வருவதற்கு முதல் 10 மணிக்கு ஆரம்பிக்க இந்த கூட்டம் எனக்கு நேற்றை இருந்து எத்தனை பேர் வாரேன் என்றார்கள். ஒரு தரம் இல்லை. மீடியாக்கள் சொல்லி என்னை நிப்பாட்ட பார்க்கிறார்கள். 2 இடத்தினால் ஒழித்துக் கொண்டு செட்டி குளத்திலிருந்து நான் வந்தேன். எனக்கு இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறாது. என்னை போடு, என்னை உள்ளுக்குள்ள போடு. சுகம் காது, நீ அனுமதி, நீங்க நல்லா வாழுங்க. என்ற பொண்டாட்டி பிள்ளைகள் பசியில கிடந்தாலும் பரவாயில்லை. என்ற பிள்ளைகிட்ட சொல்லித்தான் வந்திருக்கிறேன். உங்க வாப்பா ஜெயில இருந்தாலும் பட்டின கிடந்தாலும் நீதி இருந்தால் இந்த சமூகம் வாழட்டும். இனி ஒரு ஜனாசாவை ஏற்க விட மாட்டேன். இலங்கையில் எங்க வந்தாலும் நான் வருவேன். அந்த இடத்தில் இருக்கப்படுகின்ற 2 ஜனாசாவோடு 3வது ஜனாசா என்னுடையது. ஏறி உனக்கு எதிராக கலைச்சாத்தான் கொரோனா பாசிட்டிவ் சொல்லுவாதானே. ஏறி எங்களுக்கு இந்த மண் வேணாம். எங்களுக்கு யாரும் நிம்மதியா இல்லை. இந்த மண்ணில யாருமே நிம்மதியா இல்லை. நீதமான அரசாட்சியை நடத்துங்க, நேர்மையை நடத்துங்க. என்னென்னமெல்லாம் செய்றீங்க யாரும் கேட்க முடியாது.